வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம் இன்னைக்கு காரக்கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுள்ள புழுங்கலரிசி எடுத்திருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஒன்றாவே போட்டு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. ஊற வச்சுட்டு இதை பட்டண ரவை இருக்கு இல்லையா, ரவை உப்புமா செய்வோம் இல்லையா, அந்த ரவை பதத்துக்கு இதை தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். சரிங்களா? இதை தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதை தாளிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய், கடுகு, பெருங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை, துருவிய தேங்காய். வாங்க பார்க்கலாம். மாவை நான் அரைச்சிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதை பாருங்கள், இதில் தேங்காய் சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க, கறி லீஃப் சேர்த்துக்கோங்க. நீங்கள் அரைச்ச மாவில் 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து அதை இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சி வச்சுட்டு அதில் தேங்காய், கறிவேப்பிலை, உப்பு போட்டு வச்சுக்கணும். இப்போ வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நான் வானொலியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் தாளிக்கிறதுக்கு காட்டின எல்லா பொருளையும் இதில் போட்டுட்டு இது நல்லா கையானோட அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்ட பிறகு நீங்கள் கரைச்சி வச்சு மாவை விட்டுட்டு அது ஒரு நல்ல ஒரு கலரி அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணுங்க. இதை கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். இதை நல்லா உப்புமா மாதிரி கெட்டியானதை தான் நிறுத்தணும். நான் உங்களுக்கு அது எப்படின்னு காட்டுறேன். இதை வதங்கிச்சு, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த மாவை இதில் விட போகிறேன். விட்டுட்டு உங்களுக்கு நான் அது காட்டுறேன். விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் சூடாக எண்ணெய் தாளிக்கும் போதே அதுலேயே மாவு விடுவேன். அது எனக்கு செஞ்சு பழக்கம். உங்களுக்கு அது எண்ணெய் அப்படியே மேலே தெளிக்கும். அதனால தான் அதை நிறுத்திட்டு இந்த மாவை விடுங்கன்னு சொன்னேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை கைவிடாமல் கெட்டியாக வரைக்கும் கலரிட்டே இருக்கணும். இதே கலரிட்டே இருக்கணும். கலரின பிறகு கெட்டியாகும். உங்களுக்கு நான் நடுவுலையும் காட்டுறேன், கெட்டியான பிறகையும் காட்டுறேன். உப்பெல்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாகிடும் மாவு. இந்த மாதிரி கெட்டியாகணும். நீங்கள் கைவிடாமல் கலரின்னு இருக்கணும். இல்லைன்னா அங்கங்கே உண்டலும் உடச்சலமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கலரணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் பொறுத்து இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். சரிங்களா? எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பண்ண வரணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த டைமில் நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்குள்ள உங்களுக்கு காரம் வேணும்னா இப்போ கிள்ளி போட்ட மிளகாவை நீங்கள் மாவுலேயே போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா இந்த காரம் சாப்பிட மாட்டாங்கன்றனால நான் கிள்ளி போட்டுருக்கேன். காரம் பிடிக்கிறவங்க அந்த மாவுலேயே அந்த மிளகாவை போட்டு அரைச்சி விட்டுக்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போது நாம் அந்த பானலியில் வேக வச்சு எடுத்ததை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போது இதை கொழுக்கட்டை மாதிரி இந்த மாதிரி பிடிச்சி ஒன்றா ஒரு பாத்திரத்தில் வைங்க. அதே சமயம் கேஸில் இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அதை கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதிக்கிறதுக்குள்ளேயும் நம்ம இதை உருண்டை பிடிச்சி அதை இந்த இட்லி தட்டில் வச்சிடலாம். இது 30லேருந்து 40 நிமிஷம் வேகும். வெந்துருச்சான்றது பார்க்குறதுக்கு எடுத்து புட்டு பாருங்கள். நீங்கள் உதிர்த்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு தெரியும். வாயில் போட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இன்னும் தேவைப்பட்டால் இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவை எடுத்து நல்லா அந்த கையால் நல்லா அமுத்தி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கிறேன். இந்த மாதிரி நான் இருக்கிற எல்லா மாவையும் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை நான் இட்லி பானையில் வைக்கும் போது உங்களுக்கு அதை நான் காட்டுறேன். இப்போ நான் எல்லாத்தையுமே
கொழுக்கட்டையாக பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டேன். இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த கிளாத்தை அப்படியே மூடிடுங்க. மூடிட்டு 30 மினிட்ஸ் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் பாருங்கள். அப்படி இல்லைன்னா இன்னும் 10 மினிட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு செய்யலாம். நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது துணி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போது தட்டை போட்டு மூடிடுறேன். மூடிட்டு நான் மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சு ஒரு 30 to 40 மினிட்ஸ் கழித்து நான் பார்க்குறேன். பாருங்கள், நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கையில் தண்ணி எண்ணெய் தொட்டு பாருங்கள், மாவு வரல, கையில் வெந்துருச்சு. அதனால வெந்துருச்சு. 35 மினிட்ஸ் ஆச்சு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறட்டும், வெயிட் பண்ணுங்கள். பொறுமையாக எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதுதான் கார கொழுக்கட்டை. இது செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாம்பார் ஊற்றி கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.